ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெஹோவா கேக்ஸ் அண்ட் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1 kgல பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஹார்ட் ஷேப் கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் கேக் ரெசிபீஸ்க்கு. ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் வந்து எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஒரு 1 kgல பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கேக் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ரசமலாய் ஃப்ளேவர் பாசந்தி ஃப்ளேவர்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த வாட்டி வந்து நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஹார்ட் ஷேப்பில் கேக்கை வந்து பேக் பண்ணிட்டேன். ஹார்ட் ஷேப் மோல்டு நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ நான் அதிலே பேக் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பட்டர்ஸ்காட்ச் சிரப்பில் கேக்கை நல்லாவே வெட் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து நான் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரமல் ப்ரலைன் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேரமல் ப்ரலைன் ஆட் பண்ணுறதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பட்டரில் வந்து ஃபஸ்ட் நம்ம கேரமல் பண்ணணும். சுகர் அண்ட் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி கேரமல் பண்ணி அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே போட்டு ஸோ அதை ஒரு ப்ரலைன் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி நம்ம இதில் வந்து கேக்கில் ஆட் பண்ணணும். ஸோ பட்டர்ஸ்காட்ச் கேக்கோட மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கேரமல் ப்ரலைன் தான். ஸோ அது வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோவா விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணும்போதே கிளைண்ட் கிட்ட கேட்டுருவேன், உங்களுக்கு வந்து அந்த ப்ரலைன் ஆட் பண்ணலாமா வேண்டாமா. ஏன்னா நிறைய கிட்ஸோட பேரண்ட் வந்து இல்லை வேண்டாம், என் கிட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நான் கேட்டுட்டு தான் நான் வந்து இந்த இதை ஆட் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு லேயரையும் இந்த சேம் டைப்பில் தான் வந்து நம்ம க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஹார்ட் ஷேப் பண்ணும்போது கொஞ்சம் ஐசிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஐசிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம இப்போ மெயின் கோட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 hours to 3 hours வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருப்பேன். மேக்ஸிமம் நான் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா நான் முன்னாடி நாள் நைட்டே நான் க்ரம் கோட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எனக்கு எழுந்து ஐசிங் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் ஆர்டர்னா மட்டும் ஒரு 2 to 3 hours வந்து நான் செட் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ வந்து மெயின் கோட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம இதை கேக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ கிளைண்ட் வந்து பர்டிகுலராக எனக்கு எந்த டிசைன்ஸும் இல்லை, நீங்களா ஏதாவது ஒரு டிசைனில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்களா ரெஃபரன்ஸ் கொடுக்கறத விட நீங்களா ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்குன்னு இருக்கும். ஸோ நம்மளை நம்பியிருக்காங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய மூளையை கசக்கி பிழிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ரோஸ் செட்டில் இதை ஒன் சைடு மட்டும் நம்ம ரோஸில் போட்டுட்டு இந்த ஒரு டிசைன் நம்ம இதை பாதியாக விட்டு இதை ஒரு டிசைனாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரோஸ் செட்டில் போட்டிருந்தேன். ஸோ கீழேயும் சுற்றி நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து அவங்க ஹாப்பி ஆனிவர்சரின்ற வேர்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதை ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னன்னா நான் ஃபாண்டன் கட்டிங் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை செட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃபாண்டனை வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணி நல்லா காய வைக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா செட் ஆகும். ஸோ நம்ம அர்ஜென்ட் பண்ணதுனால அது எனக்கு செட் பண்ண டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் இந்த வேர்டிங் செட் பண்ண மட்டும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது வந்து ஷேப்பாக நிற்கல. ஸோ எப்படியோ வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லி அதை நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு தான் இந்த கேக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரியான கஸ்டமைஸ்ட் ஹோம்மேட் கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ், மஃபின்ஸ் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் சென்னையில் தான் ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். குக்கீஸ், மஃபின்ஸ், ப்ரௌனிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் அவைலபிள் இருக்குது. ஸோ கிளைண்ட் வந்து இந்த கேக்கை நம்ம சேஃபாக டெலிவரி பண்ணியாச்சு. அவங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக எனக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் கேக் பிடிச்சதுன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.